அப்படியே டயர்டா சொந்து உட்காருது. கேட்டா மூச்சு அடைக்கிறானா, ஆமாங்க வலிக்குதாடானா பயந்து பயந்து ஓடுறாங்க. இப்பதான் செய்யறதுக்குள்ள இப்ப ஒரு சாக்கு சொல்றாங்க, அதுல கரை பிடிச்சா விட மாட்டேங்கிறான் வானல்ல. என்ன குட்டியே என்னங்க ஏமா காத்து நல்லா போகக்குள்ள என்ன பின்னாடியே வரனாலும் நீ இல்லாம நான் போக மாட்டேன், நான் தனியா போக மாட்டேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்து விடுறா. பரவாயில்ல புள்ள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுது. ஐயோ என்னடா அது ஒன்றும் தெரியல. எப்படி வாமா சொல்லுமா. எனக்கு துணி துவைக்கிறதே உண்மையாக பிடிக்காதுங்க. இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்காக இப்போல்லாம் நானே துவைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. நானே செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஐயோ ஆள் வேணா போட்டுமா நாங்கள் அதுவும் போட்டால் நீ உக்காந்துக்கோ. இன்னும் சாப்பாடு செய்யணுங்க. துணியை துவைச்சிட்டு தான் போகணும். என் துணி தான் இதுலேயே அதிகமாக கிடக்குது. சிவன்யா வேற அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அவள் ஒரு டார்ச்சல் பண்ணி வச்சுட்ருக்கா. அது என்ன தான் அந்த இதாகிடுச்சுனாலும் நான் போய் ஆறுதல் பண்ணால் ஆறுதல் ஆக மாட்டாங்க. அவங்க அம்மா வரணும், அதுக்காக கத்திட்டு கிடக்கலாம் பின்னாடி. இவங்க இப்போ தான் குளிப்பாடிட்டு இருக்காங்க சிவாவை. அவர் தனியெல்லாம் குளிக்க மாட்டார். மேலே தண்ணியெல்லாம் முண்டு ஊற்றிட்டு திரும்ப மண்ணு உள்ள போயிட்டு பாத்ரூம் கட்டணும் நோண்ட ஆரம்பிச்சிருவா எல்லாத்தையும். என்ன பார்க்குறான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா என்ன குழம்பு வைக்கிறது உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து, என்ன சோறாக்கணும் ஒரு பஞ்சாயத்து. நீ எதாவது ஐடியா கொடுமா கொடுமா கொடுப்பா என்னமோ நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. எங்க அம்மாய்க்கு காலைல எழுதி ஹாஸ்பிட்டல் போகலான்னாங்க. அந்த மாத்திரை ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க, இன்னும் போட்டுட்டாங்க. மாத்திரைலாம் இன்னும் மீதி இருக்கு போகலான்றாங்க. போனால் அவங்க மாத்திரைலாம் தரமாட்டாங்க. அதான் நம்ம ஊருக்கு வாமா அப்படின்னாலும் வரமாட்டேங்கிறாங்க. அங்கே இட்டு போனால் தான் இது சரி வரும். அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போனோம்னா ஏதோ குளுக்கோஸ் போட்டு அனுப்புவார். இங்கே நம்ம கவர்மெண்ட்டுக்கு போனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லைங்க, ஃபெசிலிட்டி இல்லை. ரெண்டாவது கவனித்து பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பொதுவாக இந்த பேராசிட்டமால் குளோரோபெனலமைன்னு இந்த உடம்புலிக்கு என்னெல்லாம் மாத்திரை தருவாங்களோ அதுதான். மிஞ்சி போனால் ஒரு ஊசி. இதே இங்கே போனோம்னா பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குளுக்கோஸ் ஏற்றி அமுச்சு விடுவாங்க. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வயசான காலத்தில் உட்காந்துக்கிட்டு திடீர்னு படிக்கல வந்தால் என்ன வருது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஈரோட்லனா என்ன மார்க்கெட்டாங்க? என்னம்மா மீன் வந்துருக்குங்க, காவல் மீன் வாங்கிட்டு பெருசு பெருசாக பண்ணணும். 1/2 கிலோ நிற்கிற இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? ஆமாம் அனுப்புங்க நல்லா அனுப்புங்க. ப்ராப்ளம் ஆகட்டும். டெய்லியும் வந்து மீன் தான் அங்கே வந்துட்டால. இன்னைக்கு 2வது நாள் மீன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏத்த நீ வாங்க போறீங்களா இல்லையா? அவங்களோட இதெல்லாம் வருதுப்பா. காணகத்தை 1 கிலோ 350 ரூபா. இது இனப்பெருக்க காலமாங்க, அதனால அதிகமாக மீன் கிடைக்காதான். அதனால வந்து கவலையே வந்து 200 ரூபா விற்கிது கிலோ. 1 கிலோ 400 ரூபா. இங்கே நான் பேசிட்டு இருக்கேன். 400 ரூபா 1 கிலோ 400 ரூபா. அப்புறம் ஏன் இன்னும் முடியுதா பஞ்சாயத்து? இன்னும் போடு. இன்னும் என்ன குட்டியே என்னங்க ஏமா காத்து நல்லா அடிக்கிறாங்க. சரியா போலாமா? ஏன் அந்த மீனுக்கு என்ன ஏன் வாங்க மாட்டேற? அது கவலை தான் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அப்புறம் சின்னதாக இருந்தால் தான் நிறையா வரும்னு பார்க்குறீங்களா? சரி வாங்கப்பா, அடுத்தது போய் நம்ம வேலையை செய்ய வேண்டியதான். போயிட்டு நான் எப்போ போல மீனை சுத்தம் பண்ண வேண்டியதான். இவங்க செட் ஆகாது, இவங்கெல்லாம் விட்டா. ஏமா என்னம்மா கிளாரிட்டியே இல்லை, இப்போதான் நல்லா தெரியும். கிளாரிட்டி இல்லை, இது கிளாரிட்டி. மீன் ஆயிரதுக்கு இவர் தாங்க ஸ்பெஷலிஸ்ட். இப்படி ஆயி நான் இங்கே எல்லாருமே நல்லா தான் ஆய்வாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இது அந்த சின்ன பிசுறு இதெல்லாம் இல்லாமல் எடுப்பேன். சிவா வேற பாத்ரூம் கட்டணும். இந்த இடத்தையே எப்படி குழி நோண்டி வச்சிருக்கான் பாருங்களா. தம்பி அவன் இல்லை, ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது கொத்தனார் ஹெல்ப்பர் வேலையை கூப்பிட்டு போய் அப்பதான் அவன் கையில் இந்த மம்டி எல்லாம் எடுக்காம இருப்பான். ஆப்பிள் வேக வைக்க போறாங்க. எப்பவும் போல என் வேலை ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க. மாதுளை ஆரஞ்சு அதெல்லாம் எப்படி அவளுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்ட் அதோட சாரெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாப்பாவுக்கு அப்பப்ப வெய்ய நேரத்துக்கு கொடுப்பாரு. ஆப்பிள் மெயினா ஆப்பிள், அப்புறம் வாழைப்பழம், இந்த மாதிரி தான் நான் ஊட்டிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வாழைப்பழம் இல்லை, நான் வந்து வீடியோ அதிகமாக பார்த்தேங்க. குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. அதில் வந்து அதிக பேர் சொல்லியிருந்தது வாழைப்பழம் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. நான் எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே அதை வேக வச்சு தான் கொடுப்பேன். ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால தான் அடிக்கடி கொடுக்க மாட்டேன், டெய்லியும் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. அதுவும் இல்லாமல் அரிசியை கொஞ்சம் வறுத்து அதை அரைச்சி வச்சு 7 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட பவர் போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த 7 நாள் மட்டும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டு கஞ்சி மாதிரி நல்லா கிண்டி அது கொடுப்பேன். அப்புறம் ராகி பால் கொடுப்பேங்க.
இப்போதைக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் எங்க அம்மா இட்லிலாம் ஊட்ட சொல்றாங்க, சோறுலாம் ஊட்ட சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. குள்ளாயே அவன் பொண்ணை வச்சு இவன் வாழ்க்கையை ஓட்டிடுவா போல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வந்து பாப்பா பார்த்துக்கலாம் பாப்பா பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா அங்கே தோட்டத்துல மீன் வாங்கணுமா, நான் க்ளீன் பண்ணி விட்டேன். போய் நீ சைடு வறுத்து ஏதோ பண்ண உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பா பார்த்துக்கணும் உட்காந்துக்கிட்டா அவங்க அங்கே ஏதோ போட்டு கிடக்குன்னு போட்டு ஊட்டிட்டு கிடக்குறாங்க. இது வெயிலுக்கு அவங்க பழையது சாப்பிட்டா சரியா போயிடும், சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு. தண்ணி எப்போ ஊற்றுனீங்க இல்லை நைட்டாக எப்போ ஊற்றுனீங்க? பழைய சாதம் சாப்பிட்டாலும் சரி வரும் இந்த வெயிலுக்குலாம். மீனுக்குன்னு எல்லாம் எடுத்தாங்க, எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுக்கா. அப்புறம் லேட் ஆகும் போல ரெடி பண்ணுறதுக்கு. குழம்புலாம் வச்சாச்சுங்க. எங்கள் அம்மாலாம் எப்போவும் மீன் சாப்பிட்றப்ப சூடாக தான் பொரிச்சு கொடுப்பாங்க. நான்லாம் அப்படியே பொரிச்சு வச்சுருவேன். அது இல்லாமல் இந்த ராகி இது சொல்லி ரெசிபி போட சொல்லியிருந்தாங்களா, அது போடுறாங்க. அந்த கேவரு அதுக்கு வாங்கிட்டு வந்து அது எப்படி இப்போ பால் பண்ணுறான்னு சொல்லி அதை ஒரு ஷார்ட்ஸில் போட்டு வரோம். ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க எப்படி போடுறேன்னு சொல்லி. செய்யறதுக்குள்ளே இப்போ ஒரு சாக்கு சொல்கிறாங்க, அதில் கரை பிடிச்சா விட மாட்டேங்கிறான் வானல்ல. அவங்க அம்மா வந்து தான் செய்யணுமா? அவங்க நல்லா பொரிப்பாங்க. யாரு பொரிச்சாலும் மீன் பொரியுமா? அது இல்லாமல் இங்கே பொரிச்சா சுற்றி சுற்றி அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு நின்றுட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு அது தும்பல் வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் சீக்கிரமாக கதவெல்லாம் மூட்டு பொரிச்சிருக்குள்ளாயே நம்ம போயிடலாம். அப்புறமா வந்தால் அந்த நெடிலாம் அடங்கினோடனே உள்ளே வரலாம். ஏன்னா டீ போடலையா? மணிலாம் அடிக்கிற வெய்ய நேரத்துக்கு டீ போட்டு குடிப்பாங்க. 3 மணிக்கு ஆட்டம் போட்டு குடிப்பாங்க. திரும்ப நான் கேட்குறப்ப வேணாதுக்கு எனக்கு டீ வேணாம். இப்போ நீ கேட்கவே இல்லையே. டீ வேணும் இப்போ எனக்கு. குள்ளை 4 நாள் ஸ்டைலாக மாட்டே இருக்கா பார்த்தீங்களா? ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே ஒரு ஸ்டைலாக ஆளே மாட்டா. காசு பணம் ஏறி போச்சு, என்ன பண்ணுறது? அது இல்லைங்க, எண்ணெயும் சுத்தமா எங்க வீட்டுல இல்ல. எங்க அம்மாவும் யாரையோ கேட்டு பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை தேங்காய் எண்ணெய். இப்ப 4-5 நாளாவே இங்க வந்ததுல இருந்து என் முடி, எங்க அம்மா முடி, எல்லாரும் முடியும் இப்படிதான் அங்க இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு 10 கிலோ நெத்து எடுத்து வச்சிருக்கேங்க. அது அண்ணா என்ன ஒரு 5 கிலோ தான் கிடைக்கும் போல இருக்கு. சரி 5 லிட்டர் கிடைக்கும். ஆளுக்கு ஃபேமிலிக்கு ஆளுக்கு 1 லிட்டர்னு எடுத்தாலுமே அது பத்தாது. அதான் நாளைக்கு நான் பெண்ணாடத்துல 30 வருஷம் கழிச்சு நாளைக்கு தேர், அதை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். நானா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்க தேர், அந்த தேர் இல்லையா. சரி நீ நாளைக்கு போய் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த தூக்கிட்டு வரலாம். கோதுமை அப்புறம் ஒரு 5-6 மாசமா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு 20 கிலோ 5-5 கிலோ வாங்கி அப்புறம் இதெல்லாம் எடுத்து வந்தோம்னா நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நானும் வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். ஆனா திரும்ப எடுத்துட்டு போறதுல தான் ஒரு பெரிய சிக்கல். எப்படி எடுத்துட்டு போறது? இவன் என்ன சொல்றா, ஈரோட்டுக்கு போலான்றா. நான் நீங்க போகக்கூடாது, ஏன்னா பின்னாடியே வரனாலும் நீ இல்லாம நான் போக மாட்டேன், நான் தனியா போக மாட்டேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்து விடுறா. போனா குடும்பத்தோட போய் இருந்துட்டு வரலாம். என்ன சாதாரண விஷயமா அங்க போறது? சாதாரணம் இல்லதான். இதான் பரவாயில்லைங்க, கட்டினாலும் இப்படி ஒரு முன்னாடி கட்டணும். ஆனா இதுவே அப்படியே ஒரு 3-4 வருஷம் பின்னாடி போனோம்னா நான் அவங்க கூட வர மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன். எப்ப மட்டும் ஏன் அப்படி பண்ற? ஓ அப்ப இவருமே அப்ப நான் கட்டின தாலியை கொடு, நீ அப்படியே நல்ல நாட்டம் காமிச்சுக்காத. ஸ்டார்டிங்லங்க ஃபர்ஸ்ட் இவரு தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கடவுள், அதாவது சொல்லுவாங்கல்ல சில பேர், நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோமோ அதே நமக்கு திரும்ப கிடைக்கும். அது உண்மையா எங்க லைஃப்ல அதே தான் நடந்தது. இவர் ஃபர்ஸ்ட் சிவா பிறந்த புதுசுல ஆடுன்னு ஆடினாரு செம்மையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஆட்டத்தெல்லாம் நான் பேயாட்டம் ஆடிட்டேன். சரி விடு, பழசெல்லாம் கிளறல வேணாம் விடு. என்னம்மா சட்டியை போட்டியா? போ. ஐயோ இன்னும் எண்ணெயே ஊத்தலாம், அதுக்குள்ள இதை தூக்கி வச்சு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. அது எனக்கே தெரியும், நீ பெரிய அறிவாளி தாங்கிறது. இது சட்டி சுட்டுமா இருமா. இந்த சட்டியில மட்டும்தான் அவங்க மீன் பொரிப்பாங்களாம், புது சட்டியில பொரிக்க மாட்டாங்களாம். இது அம்மா வீட்டுக்கு எப்படிலாம் மிச்சம் பண்ணி கொடுக்குறா பாத்தீங்களா? இது வந்து நான்வெஜ் எல்லாத்துலயும் போட முடியாது. ஐயோ எண்ணெய் நான்வெஜ் தின்ன வவுத்த முட்டை எடுத்து வீட்டுல வரீங்க, சட்டியை மாத்தி சமைக்க கூடாதா? என்னடா அது புது கதையா இருக்கு. நம்ம மக்கள் மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட்டு வெளில போகக்கூடாது, சட்டியை வந்து வெளில போட்டுருது. ஆனால் தின்ன வயிற்றோட உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றது. எப்படி இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம உடம்பு தானே செழிக்குது. சரி விடுங்க, ஏன் தேவையில்லாத பேசுகிறவங்க. என்ன அப்புறம் இதான் நீ சொன்னி என்ன சொன்ன? பயந்து ஓடுறாங்க. இப்போதான் ஓட்டு மூஞ்ச மட்டும் நவத்திக்க வேண்டியதான். வந்து படாத பாரு, கண்ணு இது. நான் போயிட்டு பாப்பா வந்து பார்த்துட்டு வரணுங்க. என்னதான் இருந்தாலும் அவளை நான் வெளியே போட முடியாது, பக்கத்தில் ஃபுல்லாக காடு இருக்கணும். அதிகமாக எதுவும் வராது இங்கே. ரிட்டர்ன் இருந்தாலுமே ஏன் இறங்குது வந்து பார்த்துட்டு போங்க. தூங்கிட்டு இருக்காங்க மேடம். இந்த ஃபேனு ஹைலைட்டுங்க, இன்னும் ஓடிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டே இருக்கு. பெரிய விஷயம் தான். நம்ம போயிட்டு உஷா அது இதுன்னு வாங்குறோம், அது ஓட முடியாது. 2 வருஷம் ஃப்ரீயாக கொடுத்தது இன்னும் ஓடிட்டு இருக்கு.
ரொம்ப அவ்வளோ அழகா மீன் போச்சிருக்கா பார்த்தீங்களா கண்ணங்கரேர்னு. ஏங்க தெரியல, கருவடிச்சு எடுத்துரு. அதை பார்த்தா மீன் மாதிரி இருக்கா உங்களுக்கு? நல்லாதான் இருக்கும். நீ தான் இப்படி பொறிக்க சொன்ன. வேற வழி இல்லை. சரி விடு, நீ எப்படி பிடிச்சாலும் நான் தின்னுதான் ஆகணும். பழைய சாதம் சாப்பிடலான்னு எடுத்து சாப்பிடுங்க. வெங்காயம் 2 தான் கிடந்தது. எப்பவுமே சின்ன வெங்காயம் சொன்னா வாங்க மாட்டா. இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய விஷயத்துல இது பண்ணிடுறேன். வரும்போது தக்காளி வந்து வாங்குறேன்னு 2 கிலோ 50 ரூபான்னு வித்துது. இன்னும் கம்மியாக விற்கும் வாடான்னு எடுத்துட்டு வந்தா இப்போ தக்காளி காலைய வேண்டியதா இருக்கு. சின்ன வெங்காயம் வந்து 1.5 கிலோ 50 ரூபான்னு வித்துது, 3 கிலோ 100 ரூபா வித்துது. அப்போ வாங்குறேன் அதிகம் வேணான்ட்டா. இதுக்கெல்லாம் அலைய வேண்டியது. இனிமேல் பேச்சு எதுலையுமே அவன் கேட்கக்கூடாது. வீடியோவில் அது என்ன எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. அதை பாருங்க, நிறைய பேர் வீட்லேயே இருக்கும். ஆனால் அதை அவங்க சும்மா அழகு வச்சுருப்பாங்க. அதான் இதுதான் ரணக்களின்னு சொல்லுவாங்க. இது கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடுவாங்க. அந்த செடி தாங்க இது. இது என் மாமனாருக்கு வந்து கிட்னியில் கல் வந்துருச்சு. ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தார். அப்பப்போ ரொம்ப வலிக்கும், வயிறுலாம் ஒரு வலிக்குமா. அப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனப்போ அங்கே டாக்டரே சொன்னாங்க இந்த இலையை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி. அங்கே எங்கேயும் கிடைக்காம ஈரோட்டில் அலைஞ்சி இந்த செடியை ஒன்றே வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அப்புறம் எல்லாம் குப்பை மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அதை கண்டுக்கிறது இல்லை. அவருக்கு அந்த பெயின் சரியாக போயிடுச்சா, ஒரு மூலையில் போட்டாங்க. எல்லாம் சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு வீணாக போயிட்டு இருந்தது. நான் அதை எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஷூட் பண்ணி வச்சேன். சூப்பராக அப்படியே செம்மையாக தலை வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ உங்கள் வீட்லையுமே இருக்கும், இருந்தால் அந்த மாதிரி முள்ளை போடாமல் எடுத்து சேஃப்டியாக வைங்க. வேறு யாருக்காவது அது யூஸ் ஆகும். அப்பாவுக்கு நேற்று கொலை கொட்டுச்சு இல்லைங்க, அதே ஊசி போட்டிங்களான்னு கேட்டாங்க. போடல. இவன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அப்படியே டயர்டாக சொந்து உட்காருது. கேட்டால் மூச்சு அடைக்கிறானா ஆமாங்க, வலிக்குதாடானா ஆமாங்கிறான். இவன் வேற இப்போ தேலம் பயமுறுத்துறான். அதான் ஈத்துட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டுருவோம். போயிட்டு வரணும். ஈத்துல வந்து 2 ஊசி போட்டாச்சுங்க. அவங்க ஆம்புலன்ஸ்லாம் சொன்னாங்க மூச்சு திணறுதுன்னு ஒன்று. எனக்கு ஆனால் மூச்சு திணறல அங்கே பேசிட்டு இருக்கும்போது காதில் வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சுங்க. சீட்லாம் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து எழுதி வாங்கி வச்சிருக்கேன். ஒருவேளை திடீர்னு அவனுக்கு ஏதாவது சொன்னியா இல்லை வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி? வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நீங்களா தான் போகிறீங்க, நாங்கள் ஆம்புலன்ஸ் செய்து கொடுத்தோம் எல்லாம் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. காட்டாதையில் காமிச்ச கம்யூனிட்டி கையில் சொல்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இதுக்கு மேலே தான் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பார்க்கணும். ஏன்னா நான் பார்த்துருந்தேன் யூடியூப்பில் பார்க்கும்போது. இது ஆனால் அந்த இந்த குழவையெல்லாம் கிடையாதுங்க. மஞ்சள் குழவை, செங்குழவை கிடையாது. செங்குழவை ரொம்ப டேஞ்சரு. நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும் பாருங்க, மஞ்சள் கலரில் குழவை கூண்டு கட்டும் குட்டி குட்டியா, அந்த குழவை தான். ஆரஞ்சு கலரில் இது விஷம் கிடையாது. அந்த செங்குழவி ரொம்ப விஷம். அதனால நான் நேத்தி அது இல்லை சின்னதாகவே இவ்வளோ அதுலயே குட்டியா இருக்கும். ஆமாம் அது இது அளவுக்கு டேஞ்சர் இருந்தாலும் இவன் சந்தேகமாக இருக்கும், பொய் சொல்லுவான் அதிகமாக. நான் எது சொன்னாலும் உள்வாங்கிட்டு சொல்லுவான். அதனால கூட்டு வந்திருக்கேன். பாப்பா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.